Shri Ram Jai Shri Ram Jai Shri யாரு ராமனை சேவித்தாலும் அடுத்த க்ஷணம் அவனுக்கு தாசனாக ஆகிவிடுவார்கள், அவனாலே ஈர்க்கப்பட்டு விடுவார்கள். அது ராமனுக்கு உண்டான ஒரு பெருமை. இப்ப கண்ணன் வந்து நின்ன உடனே இளமை இன்பத்தை இன்றெந்தன் கண்ணால் பருகுகிறேன், ஒரு யுகமே தாண்டி போனது போல இவர்களுக்கு இருக்குமா. கண்ணனுடைய முகத்தை பார்க்கவில்லையே. கோபிகைகள் கண்ணனிடத்துல ரொம்ப அன்போடு இருக்கக்கூடாது, எதிரியுமே ரொம்ப பற்று வைக்க கூடாது. பும்சாம் திருஷ்டி சித்தாபகாரிணம். இது ஆண் பெண் வேறுபாடு கிடையாது, படித்தவர்கள் பாமர மக்கள் வேறுபாடு கிடையாது, அரசர்கள் ஏழைகள் வேறுபாடு கிடையாது. யாரு ராமனை சேவித்தாலும் அடுத்த க்ஷணம் அவனுக்கு தாசனாக ஆகிவிடுவார்கள், அவனாலே ஈர்க்கப்பட்டு விடுவார்கள். அது ராமனுக்கு உண்டான ஒரு பெருமை. அந்த ராமனை ஆண்டாள் தன்னுடைய திருப்பாவையில் மனத்துக்கு இனியான் என்று பாடுகிறாளோ இல்லையோ, அதுதான் இன்றைக்கு நமக்கு தலைப்பு. ராமன் மனத்துக்கு இனியவன். யாருடைய மனத்துக்குன்னு சொல்ல முடியாது, எல்லாருடைய மனதுகளுக்குமே ராமன் இனியவராகத்தான் இருக்கிறார். அப்படின்னு சொன்னால் நாம கூட யார் மனசுக்கான இனியவராகத்தான் இருப்போம். ஆனா ராமன் இனிமையானவராக மட்டும்தான் இருப்பாராம். அப்படி நம்மளால சொல்ல முடியாதோ இல்லையோ. யாராவது ஒருத்தர் இவர் ஏன் இந்த சுவாமி இப்ப நடந்து கொள்ளுகிறார், என்னிடத்துல கோபமாக நடந்து கொள்ளுகிறார், இல்லை என்னை புறக்கணிக்கிறார் என்று நம்மிடத்துல யாருக்காவது வருத்தங்கள் இருக்கலாம். அதை போல கண்ணனை பற்றி கூட சொல்ல முடியும். கண்ணனிடத்துல வருத்தங்கள் உண்டான்னு கேட்டால் நிறைய பேர் வருத்தம் சொல்லுவாளோ இல்லையோ. தேவகி வருத்தத்தை சொல்லுவாள், கோபிகைகள் வருத்தத்தை சொல்லுவார்கள், அவனுடைய எத்தனையோ பக்தர்கள் வருத்தத்தை சொல்லிக் கொள்ளலாம். தேவகிக்கு 10 ஆண்டுகள் தான் பெற்ற குழந்தையோடு தான் வாழவில்லைங்கிற வருத்தம் எவ்வளவு இருக்கும். ஆலநேழ்கரும் வண்ணவந்தாலோ அம்புயத்தடம் கண்ணினந்தாலோ வேலநீர் நிற தன்னவந்தாலோ வேழப்போதகம் அன்னவந்தாலோ ஏலவார்குழல் என்மகந்தாலோ என்னென்னுன்னை என் வாயடை நிறைய தால் ஒலித்திடும் திருவினையில்லா தாயரில் கடையாயின தாயேன்னு தானும் வருந்துகளாளாம். தேவகி தான் நல்ல உயர்ந்த குழந்தையை பெற்றிருந்தாலும் ஆனா தாய்மார்களுக்குள்ளே கடைசியான நிலையை அடைந்து விட்டாளாம். ஏன்னா குழந்தையை பெற்றால் மட்டும் பெருமை வந்துருமா? அதை போஷித்து லாலித்து ஆனந்தமா விளையாடி வளர்க்க வேண்டுமோ இல்லையோ. வளர்க்கும் இன்பத்தை தேவகி இழந்து விட்டாள். அப்ப அவளுக்கு கண்ணிடத்துல புகார் இருக்கும், நீ என் வயிற்றிலே வந்து பிறந்தாய், ஆனா என்னிடத்தில் வளராமல் போனாயினேன்னு அவளும் வருந்துவாள். அப்ப கண்ணன் மனத்துக்கு இனியவனான்னு சொன்னால் சரி, 10 வயசுக்கு மேல திரும்ப வந்தார், சிறைச்சாலையிலிருந்து விடுவித்தாரே தவிர 10 வயசு வரைக்கும் இருக்கிற அனுபவத்தை எல்லாம் கொடுக்கலையோ இல்லையோ. இளமை இன்பத்தை இன்றெந்தன் கண்ணால் பருகுவேற்கு இவள் தாயென நினைந்த அளவில் பிள்ளமை இன்பத்தை இழந்த பாவியேன் என்று சொல்லுகிறார். 10 வயசுக்கு கண்ணன் பிறந்த குழந்தை, பிறந்த அன்னைக்கு வசுதேவர் தூக்கி கொண்டு போனவர். திரும்ப 10 வயசுக்கு கண்ணன் இவ்வளவு பெருசுக்கு வளர்ந்து வந்து நிற்கிறான். கம்சனை கொன்று விட்டான், எத்தனையோ அரக்கர்களை கொன்றான், கோவர்தனத்தை தூக்கி பிடித்தான், காளிங்கனை முடித்தான். எல்லா சரித்திரமும் மட்டும் கேள்விப்பட்டிருக்கா, எதையுமே நேர சேவித்ததே கிடையாது. இப்ப கண்ணன் வந்து நின்ன உடனே இளமை இன்பத்தை இன்றெந்தன் கண்ணால் பருகுகிறேன். பகவானுடைய இளமை பருவம் வந்ததை என்னால சேவிக்க முடிகிறது, இனிமேல் அவனோடு சேர்ந்து இருக்க போகிறேன்னு தெரிகிறது. ஆனால் அளவில் பிள்ளமை இன்பத்தை இழந்த பாவியேன். அவனுடைய சின்ன வயசு சிசு அப்படின்னு சின்ன குழந்தை சொல்றோமோ இல்லையோ. அடுத்து பாலன் என்று ஒரு 5 வயசு ஆனா பாலன்னு சொல்லுகிறோம். அந்த 2 பருவங்களையுமே தேவகி பார்த்ததே கிடையாது. அப்ப அவளுக்கு அது வருத்தமாக இருக்கும். கோபிகைகளை கேட்டால் 10 வருஷம் வரைக்கும் எங்களோட உயிரும் நகமும் சதையுமாக பழகினார், உயிரும் உடலுமாக பழகினார். ஆனா 10 வயசு கிளம்பி போனவர் திரும்ப இந்த பக்கம் வரவே இல்லை, ஒரு நாள் கூட வந்து அனுகிரகிக்கவில்லை, எங்களை அப்படியே விட்டு விட்டு போய்விட்டார் என்று அவர்களுக்கு வருத்தம் இருக்கும். ஒரு நாள் கண்ணன் மாடு மேய்ப்பதற்கு சென்று விட்டு திரும்ப வருவதற்குள்ள அவர்களால பொறுக்க முடியாதாம். அடதியத் பவான் அன்ஹிகானனம் த்ருட்டிர் யுகாயதே துவாம் அபஷ்யதாம் என்று கோபிகைகள் பாடுகிறார்கள். ஒரே ஒரு நாள் கார்த்தால 7 மணிக்கு மாடுகளை அழைத்து கொண்டு கண்ணன் பிருந்தாவனத்துக்கு போவார். திரும்ப வரத்துக்கு சாயங்காலம் 5 மணி 6 மணி ஆகுமோ இல்லையோ.
அதற்குள்ள ஒரு யுகமே தாண்டி போனது போல இவர்களுக்கு இருக்குமா. கண்ணனுடைய முகத்தை பார்க்கவில்லையே. குட்டில குந்தளம், சுருட்டையான தலைமுடி, அழகான திருமுகம், அதுல சந்திரன் சூரியன் போன்ற கண்கள், அதை பார்க்கலையேன்னு இவர்களுக்கு வருத்தம். அப்படி ஒரு நாள் பிரிந்ததையே தாங்க முடியாதவர்கள் ஒரு தெரியாக பிரிந்து விட்டு பகவான் போனாரோ இல்லையோ, திரும்ப வரவே இல்லை. அதுக்கு வேற தூது அனுப்பினார். இவர் திரும்ப வர முடியாமல் உத்தவர் என்று அவனுக்கு ஒரு பக்தன் கண்ணனுக்கு, அந்த உத்தவரை கோகுலத்துக்கு அனுப்பி இவர்களுக்கு வைராக்கியத்தை உபதேசிக்கணும். கோபிகைகள் கண்ணனிடத்துல ரொம்ப அன்போடு இருக்கக்கூடாது, எதிரியுமே ரொம்ப பற்று வைக்க கூடாது. அதனால நீங்க மேல வாழ்க்கையை தொடர்ந்து வாழ வேண்டும், கண்ணனையே நினைத்து கொண்டு துக்கப்பட வேண்டாம் என்று அறிவுரை சொல்றதுக்கு வேற உத்தவர்னு ஒருவரை அனுப்பி வைத்தார். அப்ப கண்ணன் அவர்களுக்கும் நேர்மையா இருக்கிறையோ இல்ல, 10 வருஷம் இருக்காரு, கூடையே இருக்கும் போது கூட எல்லாரும் ஆனந்தமா வச்சுட்டு இருந்தாளானால் யாரு சொல்லணும்? ஒருத்தர் எல்லாரிடத்திலும் அன்போடு நடந்து கொள்ளுகிறாரா, இல்ல அவர்களை துன்பப்படுத்துகிறாரான்னு உண்மையான பக்தன் ஒருவர் சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ளலாமோ இல்லையோ. கண்ணனுடைய பக்தர்களை கேட்டு பார்த்தால் கூட கண்ணன் உண்மையானவன்னு சொல்ல மாட்டாளாம். கண்ணன் எனக்கு ஆனந்தத்தை மட்டும் கொடுத்தார் என்று யாருமே சொல்ல மாட்டார்கள். மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.